குமரி புள்ளைய கை நிறைய கண்ணாடி வளையல போட்டுக்கிட்டு குனிஞ்சு நிமிந்து கும்மி கொற்ற அழகு இருக்கே. கிழவனுக்கு ஆசை பாரு. என்ன பார்க்க போற? கும்மி பார்க்க போறோம். கும்மி அடி பெண்ணே கும்மி அடி, கைகள் குங்கிட கை கொட்டி கும்மி அடி. நிர்மலா பள்ளியின் ஆண்டு விழாவை மகிழ்ந்து கொண்டாட குன்னநாதீனம் தன்னன்ன நாதீனம் தன்னன்ன நாதீனம் தன்னாடி. கும்மி அடி பெண்ணே கும்மி அடி, கைகள் குங்கிட கை கொட்டி கும்மி அடி. நிர்மலா பள்ளியின் ஆண்டு விழாவை மகிழ்ந்து கொண்டாட கும்மி அடி. தன்னன்ன நாதீனம் தன்னன்ன நாதீனம் தன்னன்ன நாதீனம் தன்னாடி. தன்னன்ன நாதீனம் தன்னன்ன நாதீனம் தன்னன்ன நாதீனம் தன்னாடி. சங்கம் வளர்த்த நம் மதுரையிலே புகழ்பெற்ற நிர்மலா பள்ளியுண்டு. இந்த பள்ளியில் படிப்பதினாலே நல வாழ்வு என்றும் நமக்குண்டு. தன்னன்ன நாதீனம் தன்னன்ன நாதீனம் தன்னன்ன நாதீனம் தன்னானே. தன்னன்ன நாதீனம் தன்னன்ன நாதீனம் தன்னன்ன நாதீனம் தன்னானே. டோரா, கும்மி நல்லா இருந்துச்சுல டோரா? எஸ் பூஜி. பிள்ளைங்களா, இத வெறும் ஆட்டோன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. குனிஞ்சு நிமிந்து கும்மி கொட்டுறதுனால இடுப்பு வலி எல்லாம் வராம போயிரும். அது மட்டும் இல்ல, இந்த காலத்துல சொல்றாங்களே சக்கரை பிரஷர்னு, அது எதுவுமே இல்லாம போயிரும் பிள்ளைகளா. ஓ, அப்படியா பாட்டி? சரி டோரா, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்? என்ன பார்க்க போறோம்? ஒரு குடம் தண்ணி ஊத்தி ஒரு பூ பூத்து விளையாட்டு. கோவில திறக்கும். வாசல் தொளிச்சு கோலம் போட்டு பொங்க வச்சாதான் கோவில் கதவை திறக்கும். கூட்டு கூட்டு தண்ணி தொளிப்பா, தண்ணி தொளி. கோலம் போடு, கோலம் போடு. பொங்க பானையை தூக்கிட்டு வந்து வை வை. தண்ணியை ஊத்தி அரிசி போடு, நல்லா கிண்டி விடு, கிண்டி விடு. பொங்கல் பொங்கி வருது. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். நீங்க சொன்னதெல்லாம் செஞ்சாச்சு. கோவில் கதவு திறக்குமா? இதோ இப்ப திறக்கும். போதுமா? போதாது. போதுமா? போதாது. போதுமா? போதாது. போதுமா? போதும். ஒரு குடம் தண்ணியை ஊத்தி ஒரு பானம் நம்மளும் போடலாம். 2 குடம் தண்ணியை ஊத்தி 2 பூ பூத்துச்சா. 3 குடம்
போனா வெள்ளக்காரன். அவன் யார்? அவனா தேங்காய். ஒரு குடம் தண்ணிய ஊத்தி ஒரு பூ பூத்துச்சா, ரெண்டு குடம் தண்ணிய ஊத்தி ரெண்டு பூ பூத்துச்சா, மூணு குடம் தண்ணிய ஊத்தி மூணு பூ பூத்துச்சா. பச்சை பெட்டிக்குள் வெள்ளை முத்துக்கள், அது என்ன? அதுதான் வெண்டைக்காய். ஏ டோரா, ஒரு கடை தண்ணி ஊத்தி விளையாட்டு நல்லா இருந்துச்சுல டோரா? ஆமா பூச்சி. பிள்ளைங்களா, இத வெறும் விளையாட்டுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. எத்தனை குடம் தண்ணி ஊத்துனா எத்தனை பூ பூக்குங்கிற அடிப்படை கணக்க தெரிஞ்சுக்கிறோம். மனுஷங்களை மாதிரியே செடி கொடிகளுக்கும் தண்ணி தேவை. அதனால செடி கொடிகளுக்கு தண்ணி ஊத்தி இயற்கையை பாதுகாக்கணுங்கிற நல்ல பண்பையும் இந்த விளையாட்டுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பிள்ளைகளா. ஓ நைஸ் தாத்தா. டோரா, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்? என்ன பார்க்க போறோம்? காலாட்டு மணி கையாட்டு மணி விளையாட்டு. ஏ கவிதா, முதல்ல குழுக்கு பேர் வைக்க போறோம். அதுக்கு அடுத்து குழு பிரிக்க போறோம். எங்க குழுக்கு பூக்கள் பேர் வச்சுக்கிறோம். அப்ப எங்க குழுக்கு நாங்க பழங்கள் பேர் வச்சுக்கிறோம். நான் பேர் வச்சுட்டு வரேன். எங்க குழுக்கு நான் பேர் வச்சிட்டேன், நீங்களே விளையாடுங்க. மல்லிகை பூவே மல்லிகை பூவே மெல்ல வந்து கிள்ளி போ, மல்லிகை பூவே மல்லிகை பூவே மெல்ல வந்து கிள்ளி போ, மல்லிகை பூவே மல்லிகை பூவே மெல்ல வந்து கிள்ளி போ. காலாட்டு மணி கையாட்டு மணி, காலாட்டு மணி கையாட்டு மணி, காலாட்டு மணி கையாட்டு மணி. ஏ நீ வசந்தா தானே? இப்ப எங்க குழுல இருந்து நான் வர போறேன். ஆரஞ்சு பழமே மெல்ல வந்து கிள்ளி போ, ஆரஞ்சு பழமே மெல்ல வந்து கிள்ளி போ, ஆரஞ்சு பழமே மெல்ல வந்து கிள்ளி போ. காலாட்டு மணி கையாட்டு மணி, காலாட்டு மணி கையாட்டு மணி, காலாட்டு மணி கையாட்டு மணி. ஏ கமலா தானே? தப்பு, நாங்க தான் ஜெயிச்சோம். புச்சி, இந்த விளையாட்டு நல்லா இருக்குல்ல புச்சி? எஸ் டோரா. ஏமா பங்கஜம், இந்த விளையாட்டுக்குள்ள நன்மையை பத்தி நம்ம பிள்ளைகளுக்கு நீ எடுத்து சொல்லுமா. இந்த சொல்றேங்க பிள்ளைங்களா, இந்த விளையாட்டு விளையாடும் போது விளையாடுறவங்க கண்ணை மூடிக்கிடுவாங்க. காதை வச்சுதான் இந்த விளையாட்டு விளையாட முடியும். அதனால விளையாடுறவங்களுக்கு கேட்கிற சக்தி அதிகரிக்கும் பிள்ளைகளா. ஓ குட் பாட்டி. சரி புஜி, நெக்ஸ்ட் நம்ம என்ன விளையாட்டு பார்க்க போறோம்? என்ன பார்க்க போறோம்? கொலக்கலையா முந்திரிக்காய் கரைச்சு போச்சு கத்திரிக்காய். கொலக்கலையா முந்திரிக்காய் குறைஞ்சு போச்சு கத்திரிக்காய். பச்சை தீப்பெட்டிய காணோம், தேடி தேடி பாரு. பச்சரிசி திம்பே, பல்ல உடைப்பேன், ரோட்டு மேல ஏறுவேன், கால உடைப்பேன். மாங்காய் மரத்துல மாங்காய், ஓ வாயில ஊறுகாய். குருவி எல்லாம் கூட்டுல அடங்க. ஏ ஓடு ஓடு ஓடு, ஏ ஓடு ஓடு ஓடு, ஏ ஓடு ஓடு ஓடு.
பிள்ளைங்க ஓடி விளையாடுறனால நல்லா சுறுசுறுப்பா இருப்பாக. பாடல மனப்பாட வச்சு பாடுறனால நம்ம பிள்ளைகளோட மனப்பாட சக்தியும் அதிகரிக்கும். ஓ சூப்பர் தாத்தா. சரி டோரா, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்? பூ பறிக்க வருகிறோம் விளையாட்டு. பூ பறிக்க வருகிறோம், பூ பறிக்க வருகிறோம். எந்த மாசம் வருகிறீர்கள்? எந்த மாசம் வருகிறீர்கள்? ஐப்பசி மாசம் வருகிறோம், ஐப்பசி மாசம் வருகிறோம். எந்த பூவை பறிக்கிறீர்கள்? எந்த பூவை பறிக்கிறீர்கள்? சாமந்தி பூவை பறிக்கிறோம், சாமந்தி பூவை பறிக்கிறோம். யாரை விட்டு பறிக்கிறீர்கள்? யாரை விட்டு பறிக்கிறீர்கள்? ரோஜாவை விட்டு பறிக்கிறோம், ரோஜாவை விட்டு பறிக்கிறோம். போல போ. பூ பறிக்க வருகிறோம், பூ பறிக்க வருகிறோம். எந்த மாசம் வருகிறீர்கள்? எந்த மாசம் வருகிறீர்கள்? ஐப்பசி மாசம் வருகிறோம், ஐப்பசி மாசம் வருகிறோம். எந்த பூவை பறிக்கிறீர்கள்? எந்த பூவை பறிக்கிறீர்கள்? மல்லிகை பூவை பறிக்கிறோம், மல்லிகை பூவை பறிக்கிறோம். யாரை விட்டு பறிக்கிறீர்கள்? யாரை விட்டு பறிக்கிறீர்கள்? முல்லையை விட்டு பறிக்கிறோம், முல்லையை விட்டு பறிக்கிறோம். போ போ. புஜி, அந்த விளையாட்டு நல்லா இருந்துச்சுல புஜி? ஆமாண்டா. பிள்ளைங்களா, இந்த விளையாட்டுல ஒரு குழுல இருந்து ஒரே ஒரு பிள்ளை மட்டும் வந்து தன்னோட மொத்த பலத்தையும் பயன்படுத்தி அந்த குழுவையே ஜெயிக்க வைக்குது. இதுல இருந்து நம்ம ஒற்றுமையே பலங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் பிள்ளைகளா. ஓ எக்ஸலென்ட் தாத்தா. அது மட்டும் இல்ல பிள்ளைங்களா, நாங்கெல்லாம் அந்த காலத்துல ஓடி ஆடி விளையாண்டதுனால தான் இப்ப நல்ல தெம்பாவும் திடமாவும் இருக்க முடியுது. ஆனா இந்த காலத்து பிள்ளைங்க டிவிலையும் செல்போன்லயும் மணிக்கணக்கா உட்காந்து கண் பார்வை மங்கி போய் மூளை மழுங்கி போய் சுறுசுறுப்பே இல்லாம இருக்குங்க. ஏமா பங்கஜம், இது மட்டுமா? என்னமோ இன்ஸ்டாகிராமு, பேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு இதையும் சேர்த்து சொல்லுமா. இப்போ உள்ள பிள்ளைய இதுல தானே முங்கி கிடக்குக. ஆமா பிள்ளைகளா, எல்லாருமே அந்த மாதிரி செல்போன்லயே விளையாடாம நாங்கெல்லாம் அந்த காலத்துல மகிழ்ச்சியா விளையாண்ட விளையாட்டை விளையாடுனீங்கன்னு வச்சுக்கோங்க, சிக்கலும் இல்ல சீக்கும் இல்ல. அதனால பிள்ளைகளா, இயற்கையை பாதுகாப்போம், இயற்கை உணவையே சாப்பிடுவோம், அறிவுலையும் உடல் வலிமையிலையும் நல்லா செழித்து வளருவோம் கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி.